தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான நிலையில் அது தொடர்பாக தவிக தலைவர் விஜயிடம் டெல்லியில் இன்று விசாரணை நடைபெற்ற நிலையில் தற்போது நிறைவடைந்திருக்கிறது. காலை 11:30 மணிக்கு தொடங்கி 4.5 மணி நேரமாக விஜயிடம் விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். தற்போது விஜயிடம் விசாரணை நிறைவு பெற்றிருக்கு. தற்போது வரை எந்தெந்த தவிக நிர்வாகிகள்டெல்லாம் விசாரணை நடைபெற்று முடிஞ்சிருக்கு? இந்த விவகாரம் தொடர்பாக முதலில் மாவட்ட நிர்வாகம், அதாவது கரூர் மாவட்ட ஆட்சியர், அதனை அடுத்து கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு பொறுப்பில் இருந்த காவல்துறை அதிகாரி உள்ளிட்டோரிடம் முதலில் விசாரணை நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன், தவிக பொதுச் செயலாளர் பிஜிஎன் ஆனந்த், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா, அதே போல துணை பொதுச் செயலாளர் சிபிஆர் நிர்மல்குமார் ஆகியோரிடம் விசாரணையானது நடைபெற்றது. அவர்களிடம், அதாவது அந்த 4 பேரிடமும் 3 நாட்கள் விசாரணை நடைபெற்றது. தொடர்ச்சியாக 3 நாட்கள் அவர்கள் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கங்களை அளித்தார்கள். அவர்களிடம் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன. அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில்தான் அடுத்ததாக விஜயும் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டது. அந்த சம்மனை ஏற்றுக்கொண்டுதான் விஜய் இன்றைய தினம் ஆஜராகி இருக்கிறார். காலை 11 மணிக்கு அவர் ஆஜராக வேண்டும் என்று கூறப்பட்ட நிலையில் 11:30 மணிக்கு தான் அவர் சிபிஐ அலுவலகம் வந்தடைந்தார். அவர் டெல்லி விமான நிலையம் வந்தடைந்ததற்கு 10:30 மணி, காலை 10:30 மணி ஆகிய நிலையில் அவர் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு அவர் நேரடியாக சிபிஐ தலைமை அலுவலகம் தான் வந்தடைந்தார். இத்தனைக்கும் அவர் டெல்லி காவல்துறையினுடைய எஸ்கார்ட் வாகனத்துடன் தான் விஜய் அழைத்து வரப்பட்டார். ஏனென்றால் அவர் ஒய்பிரிவு பாதுகாப்பில் இருக்கக்கூடிய நிலையில் அந்த புரோட்டோகால் படி விஜய்க்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டு இருக்கிறது. விஜயும் ஒரு முக்கியமான பிரபலமாக இருப்பதன் காரணமாக இந்த இடத்தில் கூட்ட நெரிசலோ அல்லது போக்குவரத்து நெரிசலோ வேறு ஏதேனும் விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடைபெறுவதை தவிர்க்கக்கூடிய வகையில் காவல்துறையினர் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருந்தனர். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.